Hi friends, welcome back to Happy Home. இட்லி தோசைக்கு இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு தேவையான அளவுக்கு வரமிளகாய் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். சைட்லேயே இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற மற்ற எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தோன்னா சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிரும். நல்லா காரசாரமாக இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சின்னு சொல்லுங்கள். தோசையை விட எங்கள் வீட்டில் இட்லிக்கு தான் இந்த காம்பினேஷன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் சுட சுட இட்லியோட எங்கள் டின்னரை முடிச்சாச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சின்னு சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.